everyone, welcome back to my channel English with Jennifer. So இன்னைக்கு நம்ம லெக்சர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா parts of speech verb பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி previous classல வந்து நம்ம pronouns முடிச்சிருப்போம், noun முடிச்சிருப்போம், adjective முடிச்சிருப்போம். So இன்னைக்கு நம்ம வந்து four type of parts of speech அதாவது verb பத்தி தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி இருக்க lectures எல்லாம் நீங்க attend பண்ணலனா நான் லிங்க் கீழ descriptionல கொடுத்திருக்கேன், மறக்காம check out பண்ணிக்கோங்க. So வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்குள்ள லெக்சர்ல போகலாம். First, the definition and then பார்க்கலாம். What is a verb? A verb is a doing word that shows an action or event or a state. அதாவது verb-னா என்னது? ஜெனரலா நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன கத்துப்போம்? Verb is an action word. அதாவது நம்ம ஏதாவது ஒரு action பண்ணோம்னா அதுதான் நம்ம wordன்னு சொல்லுவோம். So same definition goes over here. What is a verb? A verb is a doing word. Doing word means your action word that shows an action. Doing word நீங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, so அது வந்து ஒரு action. So that is what doing word னா உங்களோட வந்து action, an event or a state. அதாவது என்ன ஸ்டேட்ல இருக்குது, இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்றீங்கன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்கு, அது என்ன ஸ்டேட்ல இருக்குது, அதுவும் உங்களோட verb தான். So a verb is a doing word that shows an action, an event or a state. இப்போ நீங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றீங்கன்னா அதோட கண்டிஷனை சொல்வீங்க, அது என்ன ஸ்டேட்ல இருக்குது, அது என்ன பொசிஷன்ல இருக்குதுன்னு. ஸோ அது உங்களோட வேர்ப்ல தான் கன்சிடர் ஆகும். இன்னொரு இப்போ போனோம்னா இன்னும் சிம்பிளஸ்டாக போனோம்னா இன்னொரு டெஃபினேஷன் பாருங்க. A verb is an action or a state of being in a sentence. As I said, verbனா என்னது? an action word. சிம்பிளா நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா அது வந்து நம்ம ஆக்ஷன் சொல்லுவோம். So verb is an action word or state of being. அதாவது என்ன ஸ்டேட்ல இருக்குது உங்க சென்டென்ஸ். இப்போ நீங்க ஃபார்ம் பண்ண போயில இல்லைன்னா நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லல, அது என்ன ஸ்டேட்ல நீங்க சொல்றீங்க, அது இப்போ நீங்க ப்ரெசென்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, இல்ல முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, இல்ல இதுக்கப்புறம் நடக்க போறதை பத்தி உங்களோட ஃபியூச்சரை பத்தி பேச போறீங்களா. ஸோ that state of being என்ன ஸ்டேட்ல இருக்குதோ அது உங்களோட வேர்ப்ல தான் வரும். ஆர் ஜென்ரலா நீங்க ஒன்லி ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் மட்டும் ரிமெம்பர் பண்ணணும்னா generally describes. What is a verb? A verb describes an action or state of being. Simple, in a simplest form, what is a verb? A verb describes an action in a sentence and the state of being in a sentence. அதாவது என்ன ஸ்டேட்ல உங்க சென்டென்ஸை நீங்க ஃபார்ம் பண்றீங்கன்னு. So as simple as that, a verb is an action word. அதாவது நீங்க ஏதாவது ஆக்ஷன் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா a verb states a state of being in a sentence. அதாவது அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு. வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், வேர்ப்னாலே ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஸோ இதை வந்து நம்ம சென்டென்ஸ் மூலமா பார்ப்போம். ஆல்ரைட், ஓகே, இங்கே பாருங்க. இப்போ இப்போ பாருங்க, நான் ரெண்டு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிதா ரன்ஸ் ஃபாஸ்ட். இதில் என்னது? உங்களோட சப்ஜெக்ட் அனிதா ரன்ஸ், உங்களோட வேர்ப் ஃபாஸ்ட். இது வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஜென்ரலி நம்ம வந்து ஸ்டார்டிங் லெக்சர்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். லெக்சர் 3லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்வேஸ் த சென்டென்சஸ் மேட் அப் ஆஃப் அ subject, verb and an object. So ஒரு sentence வந்து நீங்க subject, verb and object இல்லாம frame பண்ண முடியும். சில டைம் without an object you can frame a sentence, but ஒரு sentence நீங்க frame பண்றீங்கன்னா அதுல வந்து உங்களோட subject, that is a noun or a pronoun கண்டிப்பா அதுல இருந்தே ஆகணும். and நீங்க எந்த sentence frame பண்ணணும்னாலுமே verb is the most important concern. so verb இல்லாம உங்களால எந்த sentenceமே frame பண்ணவே முடியாது. so verb is a mandatory one. object இல்லனா கூட it's okay, it is exceptional, but உங்களோட verb வந்து ரொம்பவே முக்கியமானது. verb இல்லாம உங்களால எந்த சென்டென்ஸையுமே ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனிதா ரன்ஸ் ஃபாஸ்ட். இப்போ பாருங்க, அனிதா உங்களோட நம்ம என்ன சொல்றோம், அவ வந்து ஃபாஸ்டா ஓடுறா, ஷி ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து உங்களோட ஆக்ஷன் வேர்ட் என்னது? ரன். அது வந்து உங்களோட ஆக்ஷனை ரீப்ரசென்ட் பண்ணுது. வேர்ப்னாலே இன் ஜென்ரலா ஆக்ஷன் வேர்ட்னால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க உங்களோட எனர்ஜி யூஸ் ஆகுதோ அதுதான் உங்களோட வேர்ப். in simple sense, where your energy is being used. நீங்க ஓடணும்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும்.
So again this is your verb. So verb na enadhu generally an action, edavadhu neenga action pandringa adudha ungaloda verb. And the verb and the doing word adavadhu the action pandradhukku ungalku energy theyapodum. So neenga enna pannalume ungalku oru energy theyapodum. So endella energy use agudho adudha ungaloda action word. That means that is your verb. So Anita runs, run ஓடுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். So that is run and it is a doing word, that is it means it is an action word. Second example பண்ணு, she is eating slowly. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், she is eating slowly. இப்போ as we all know she is a pronoun. So இங்க பாருங்க is eating slowly. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க பாருங்க eating உங்களோட verb ஆயிட்டு நம்ம சாப்பிடுறோம். we need energy, நமக்கு வந்து கை இப்படி எடுத்து சாப்பிடுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். So eating is your verb and even is your verb. இப்போ is இதே மாதிரி ஒரு verb ன்னு பாருங்க. இங்க பாருங்க she eating slowly நான் அப்படி மென்ஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால முடியாது. she eating slowly அது வந்து ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் மேக் ஆகாது. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் isங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கேன். isங்கிற இந்த வேர்டை நான் எதுக்காக யூஸ் பண்ணிக்கேன், அந்த சென்டென்ஸை வந்து எலாபரேட் பண்றதுக்காக, ப்ராப்பரா ஒரு ஃபார்மேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கேன். இல்ல நான் ஜெனரலா சொல்ல முடியுமா she eating slowly, என்னால கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. So she is eating slowly நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த மெயின் வேர்புக்காக, இதுதான் உங்களோட மெயின் வேர்ப், இது வந்து உங்களோட ஆக்ஷன் வேர்ட், இது வந்து உங்களோட மெயின் வேர்ப், எனர்ஜி உங்களுக்கு இங்க யூஸ் ஆகுது. இந்த வேர்டுக்கு சப்போர்ட்டிவா நான் இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்கேன், that is. So நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த வேர்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் isங்கிற இந்த வேர்பை யூஸ் பண்ணிருக்கேன். So it shows the state of being of a sentence. நான் சொன்ன மாதிரி பாருங்க state of being, ஒரு சென்டென்ஸோட state of being எது காட்டுது, உங்களோட இந்த சப்போர்ட்டிவ் வேர்ட், அதாவது உங்களோட ஹெல்பிங் வேர்ட். So இதை வந்து தான் நம்ம வந்து ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். helping verb னா உங்களுக்கு ஜெனரலா வந்து உங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ பாருங்க she is eating slowly, அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா அவ ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருக்கா. that means I am talking about the present. நான் present பத்தி பேசிட்டு இருக்கேன். அவ எப்படி சாப்பிடுறா, அவ ஸ்லோலியா சாப்பிடுறா. இல்லனா நான் இப்படி கூட பண்ணிக்கலாம், இந்த சென்டென்ஸை இன்னொரு மாதிரி கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். she eats slowly. இதுலயும் பாருங்க eats உங்களோட verb சிம்பிளா முடிச்சிட்டு ஒரே ஒரு verb தான் இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் verb தேவைப்படுது. பட் இந்த சென்டென்ஸ்ல இந்த verb-க்கு எனக்கு isn't தேவைப்பட்டுச்சு. and எதுக்காக எனக்கு isn't தேவைப்பட்டுச்சு, ஒரு சப்போர்ட்காக தேவைப்பட்டுச்சு. இங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு தேவைப்படல is. so it makes a complete sense. பாருங்க she eats slowly நான் சிம்பிளா முடிச்சிட்டேன். பட் இந்த சென்டென்ஸ்ல நான் எழுத போயில, அதாவது மெயின் வேர்ப்ல நான் ing ஆட் பண்ண போயில எனக்கு is தேவைப்படுச்சு. is it's eatsங்கிற இந்த வேர்புக்கு நான் ing ஆட் பண்ணிருக்கேன். லாஸ்ட்ல பாருங்க ing ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ing நான் ஆட் பண்ணதுனால என்னோட ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் isங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கேன். அண்ட் is வந்து உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டை காட்டுது. அதாவது she is eating slowly நான் ப்ரெசென்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன், நான் ஸ்டேட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ she is eating slowly இந்த ஈட்டிங்காக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த வேர்டை ரீப்ரசென்ட் பண்ணதுக்காக. ஸோ திஸ் இஸ் நோன் as your helping verb. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது மெயின் வேர்ப்னா என்னது அண்ட் ஹெல்பிங் வேர்ப்னா என்னது. ஸோ மெயின் வேர்புக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் உங்களோட ஹெல்பிங் வேர்ப். இப்போ சில சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின் வேர்ப் இல்லாமல் இருக்கலாம். நாட் நெசசரி எல்லா சென்டென்ஸ்லையுமே உங்களோட மெயின் வேர்ப் அண்ட் ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும். இல்லைன்னா ஒன்லி உங்களோட வெறும் மெயின் வேர்ப் கூட இருக்கலாம், இல்லை ஒன்லி யோர் ஹெல்பிங் வேர்ப் கூட இருக்கலாம். சிம்பிள். இப்போ பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு she is a girl. இல்ல isங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வேற எந்த ஆக்ஷன் வேர்டுமே நான் யூஸ் பண்ணல. இங்கே வந்து உங்களோட மெயின் வேர்ப் யூஸே ஆகல. பட் isங்கிற இந்த ஹெல்பிங் வேர்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ a sentence can be made with the verb. that can be your main verb or that can be your helping verb. பட் verb வந்து உங்கள் சென்டென்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கலாம், that doesn't matter. பட் சப்ஜெக்ட் அண்ட் தென் வேர்ப் இல்லாமல் உங்களால் வந்து எந்த சென்டென்ஸுமே ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கோங்க. நம்ம ஹியூமன் பாடிக்கு மெயினான விஷயம் வந்து நம்ம ஹார்ட். ஸோ ஹார்ட் இல்லாமல் நம்மளால உயிரை வாழ முடியாது. ஸோ சிமிலர்லி கன்சிடர் யுவர் வேர்ப் ஆஸ் அ ஹார்ட் ஆஃப் தி கிராமர், அதாவது ஹார்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ஆக்ஷன் வேர்டு தான் நம்ம வந்து வேர்புன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம எங்கே எனர்ஜியை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் உங்களோட வேர்ப். அண்ட் சில டைம்ஸ் நம்ம மெயின் வேர்புக்காக, நம்ம ஆக்ஷன் ரீப்ரசென்ட் பண்ணுற இந்த வேர்புக்காக நம்மளுக்கு வந்து சில சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு ஹெல்ப் தேவைப்படுது ஃபார்மேஷனுக்காக. அதுதான் நம்ம வந்து ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து மெயின் வேர்ப் அண்ட் ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னு புரிஞ்சுக்கும், அண்ட் மெயினாக வேர்ப்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க டைரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப்ஸை பற்றி பார்க்கலாம்.
இப்போ வாங்க ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வரும் அண்ட் அது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் as I said ஹெல்பிங் வேர்ப்ஸ்னா உங்களுக்கு மெயின் வேர்ப் கூட சப்போர்ட் கொடுக்கும். இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து வேர்ப் கூட ரிக்வயர்மெண்ட் இல்லைனாலுமே as I said சென்டென்ஸ்ல வந்து வேர்ப் இல்லாமல் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்பிங் வேர்ப் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ல டூ, பி and have, has, had இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது அண்ட் இதை எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க டூ. டூனா என்ன? பண்ணுன்னு அர்த்தம். ஸோ பண்ணு என்ன பண்ண என்ன வேணாலுமே பண்ணலாம். ஸோ டூங்கிற இந்த வார்த்தை வந்து உங்களோட ஹெல்பிங் வேர்ப். இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டாக இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இது பண்ணு, லெட்ஸ் டூ இட், நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்களோட ஹெல்பிங் வேர்ப். ஸோ டூ இஸ் அ ஹெல்பிங் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க வாட் டிட் ஷி டூ, அவள் என்ன பண்ணா. ஸோ அகேன் over here your do is your helping verb. Let's do it, நம்ம பண்ணலாம். ஸோ டூங்கிற இந்த வார்த்தை வந்து உங்களோட ஹெல்பிங் வேர்ப்ல வரும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. இப்போ பாருங்க பீனா என்னது? இருக்கு, இல்லைன்னா இருக்கிறேன், இல்லைன்னா இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பீன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன். பி இப்போ இப்படிதான் இருக்கணும். நான் இப்போ என்ன சொல்றேன்னா நான் சந்தோஷமா இருக்கேன், ஓகேங்களா? இப்போ இருக்கேன்னு யூஸ் பண்ண போயில நான் இப்போ பீன்னு வச்சுட்டு பி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ I be happy. இப்படி நான் யூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா இல்ல. I be happy என்னால அதை அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா I be happy இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சென்ஸ் மேக் பண்ணாது. I be happy இது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேஷன் ஆகாது. ஸோ இந்த பியை வந்து இந்த வார்த்தைக்கு வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல நம்ம சில கேட்டகரிஸ்ல பிரிச்சுக்கோம். அதாவது வீக் எக்ஸெப்ஷனலா நம்ம இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் உங்களோட கேட்டகரிஸ். அதாவது is, am, are, was and were. ஸோ இதுதான் இந்த வேர்ட்ஸ்னால நம்ம வந்து வீக்கு பதிலாக அதாவது be இந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க I be happy இது இப்படி என்னால சொல்ல முடியுமா? இல்ல, கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. பட் பிக்கு இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா I am happy. ஸோ இப்போ பாருங்க I be happy. ஸோ அதுல தான் அந்த am வருது. பட் என்னால அது ஃபார்மேஷன் பண்ண போயில என்னால இப்படி சொல்ல முடியாது I be happyன்னு. கண்டிப்பா இல்லை. ஸோ I am happy. ஓகே, இப்போ பாருங்க isங்கிற இந்த வேர்ட் வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர், அதாவது ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் பத்தி இல்லைன்னா ஒரு நவுனை பத்தி நீங்க பேச போயில isங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் am வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஐங்கிற இந்த வேர்டை பார்த்துட்டாலே, ஐங்கிற இந்த ப்ரொனவுனை நீங்க பார்த்துட்டாலே நீங்க amன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஆர் வந்து உங்களோட ப்ளூரல் ஃபார்ம், அதாவது மோர் தேன் ஒன் நவுன். ஸோ அப்போ வந்து நீங்க ஆர் யூஸ் பண்ணுவீங்க. இங்க பாருங்க is, am and are இது வந்து உங்களோட ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்கும். அதாவது உங்களோட ப்ரெசென்ட் டென்ஸ், தட் மீன்ஸ் இட் இஸ் கரண்ட்லி கோயிங் ஆன், அதாவது ப்ரெசென்ட்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது, அதுதான் உங்களோட ப்ரெசென்ட். ஸோ ப்ரெசென்ட்ல இருக்க போயில நீங்க is, am and are இந்த ஹெல்பிங் வேர்ப் அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் பி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இதுவே இப்போ வந்து உங்களோட பாஸ்ட் எடுத்துக்கோங்க. பாஸ்ட் அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதாவது நடந்தது. ஸோ அப்போ வந்து நீங்க வாஸ் அண்ட் வேர்ங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணுவீங்க வீக் எக்ஸெப்ஷனலா. ஸோ அந்த டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா வாஸ் வந்து நம்மளோட சிங்குலர் வேர்ட். ஸோ சிங்குலர் ப்ரொனவுன் இல்லைனா நவுன் கூட நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வாஸுக்கு முன்னாடி எப்பவுமே ஐ வரும். ஸோ ஐ இருக்கணும் அண்ட் வாஸ். ஸோ இது வந்து உங்களோட பாஸ்ட் டென்ஸ்ல வரும். வாஸ் அண்ட் வர் உங்களோட பாஸ்ட் டென்ஸ்ல வரும். அண்ட் வாஸ் வந்து உங்களோட சிங்குலர் நவுன் கூட வரும் அண்ட் ஐக்கு அப்புறம் வரும். அண்ட் இதுவே வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரல் வேர்டு ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா உங்களோட நவுன் வந்து இல்லை ப்ரொனவுன் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அங்கே நீங்க வந்து வேர்டுங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I am a girl. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு? I am a girl. I a girlன்னு என்னால் எழுத முடியுமா? இல்லை I be a girlன்னு என்னால் மென்ஷன் பண்ண முடியுமா? இப்போ பீன்னு இருக்குது. ஸோ இங்கே amக்கு பதிலாக நான் இங்கே பீன் போட்டேன். It doesn't make a proper sense. It doesn't make a sense. So அதனால நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து amங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்றேன். And am is your helping verb which is replacing the place of be. So beங்கிற இடத்துல நான் வந்து amங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்றேன். And again am is your helping word. இப்போ பாருங்க. You are a singer. நான் சொல்றேன் நீ ஒரு சிங்கர்னு. So again over here your are is a helping verb. இங்க வந்து வேற எந்த வேர்புமே உங்களுக்கு இல்ல. இப்போ சிங்கர் வந்து ஒரு நவுன், இட் இஸ் நாட் an action word. ஸோ இங்க என்ன இருக்குன்னா இந்த சென்டென்ஸ்ல பாருங்க உங்களோட சப்ஜெக்ட் verb and an object. That's it, simple. இதுல வந்து உங்களோட மெயின் verb இல்ல. இங்க வந்து நம்ம வெறும் helping verb மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோம். We are your friends. நான் என்ன சொல்லிருக்கேன்? We are your friends. நாங்கெல்லாம் உன்னோட friends. So we
again your subject, R is your helping verb, your friends, அதாவது friends வந்து உங்களோட object. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ப்ளூரல் ஃபார்மில் பேசுறதுனால நான் இங்கே வந்து ஆர்ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். I hope you understood this. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து present tenseல முடிச்சிட்டோம். இந்த 3 எக்ஸாம்பிளுமே வந்து உங்களோட present ஃபார்ம்ல இருந்துச்சு. அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான் நம்ம ப்ரெசென்ட்னு சொல்லுவோம். இப்போ as I said was and were இருக்குது. ஸோ was and were நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், இந்த ஹெல்பிங் verb நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போயில தான் நம்ம வந்து was இல்லை were யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we were at the cinema hall. நான் என்ன சொல்றேன், நம்மள சினிமா ஹால்ல இருந்தோம்னு சொல்றேன். ஸோ அந்த டைம்ல நான் எந்த verb யூஸ் பண்றேன், were. and were is your plural form. அதாவது என்னன்னா, நான் வந்து என்னைய பத்தி மட்டும் பேசல, நான் நிறைய பேரை பத்தி பேசுறேன். என் கூட we were, அதாவது more than one now, என் கூட இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. maybe 1%, 2%, 3%, 4%. it doesn't make a count. so என்னன்னா, we were at the cinema hall, maybe more than one now. அதனால இங்க we யூஸ் பண்ணிருக்கேன். இதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ப்ரொனவுன் கிளாஸ்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அது கிளியராக புரியும். லைக் நம்ம வீங்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம்னு. தென் we were at the cinema hall, அதாவது நாங்கள் வந்து சினிமா ஹாலில் இருந்தோம். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ். அண்ட் பண்ணுங்க, I was watching movie. I was watching movie. Sorry, I was watching a movie. Alright, that's the same. So I was watching movie. அதாவது நான் மூவி பார்த்துட்டு இருந்தேன், முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ again over here I used was, which is your past tense. So was and were வந்து நம்ம pastல யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நம்ம is வச்சு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ is வச்சு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோம். again இப்போ பார்த்தீங்கன்னா, she is a dancer. she உங்களோட subject, your pronoun. is your helping verb. உங்களுக்கு அதாவது she be a dancer என்னால சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், be க்கு இடத்துல நான் வந்து சிங்குலர், அதாவது சிங்குலர் helping verb, அதாவது isங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் சிங்கிள் பர்சனை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். she is an individual. ஸோ அந்த இண்டிவிஜுவலை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நான் இங்கே isன்னு எழுதிருக்கேன். and a dancer, நான் டான்ஸர்னு சொல்கிறேன், அவள் வந்து ஒரு டான்சர். ஸோ அதனால இங்கே வந்து isங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது is, am, are, was, were நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு. சிம்பிள். இங்கே பாருங்க, is வந்து சிங்குலர், உங்களோட நவுன் வந்து சிங்குலர் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா is வரும். am எப்போ வரும்னா, சென்டென்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டுக்கு முன்னாடி, அதாவது I இருந்தாலே, சிம்பிள், as simple as that, சென்டென்ஸ்ல I இருந்தாலே நீங்க I இருந்துச்சுன்னா அங்க நீங்க am யூஸ் பண்ணலாம். ஸோ I இருந்தா நீங்க am யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆர்னா உங்களோட plural form, more than one noun or more than one person or more than one things, whatever it is. ஸோ more than one nounக்கு நீங்க வந்து, அதாவது plural form இருந்துச்சுன்னா நீங்க are யூஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களோட present category. தென் past categoryல was வந்து உங்களோட singular noun and Iக்கு அப்புறம் வரும். ஸோ எப்படி presentல வந்து am வந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களோட was. ஸோ ஐக்கு அப்புறம் நம்ம வந்து am யூஸ் பண்ணோம் ப்ரெசென்ட்ல, பட் பாஸ்ட்ல நம்ம ஐக்கு அப்புறம் was யூஸ் பண்ணோம். அண்ட் தென் were வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், when your noun is in the plural form, அதாவது more than one noun or multiple nouns is, அப்போதான் நம்ம வந்து plural form யூஸ் பண்ணுவோம். தென் இப்போ இந்த be, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், to present, அதாவது ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதை காட்டுறோம். அப்போ டு ஷோ குவாலிட்டி, நம்ம குவாலிட்டி காட்ட போயில, இப்போ பொருளோட குவாலிட்டி காட்ட போயில, அப்போ நம்ம இந்த ஹெல்பிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். டு ஷோ ஸ்டேட், அதாவது as I said present past, அது என்ன ஸ்டேட்ல இருக்குது, ஸோ அந்த ஸ்டேட்டை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்டேட்டை வந்து காட்டுறதுக்காக நம்ம வந்து again ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். தென் happen, let it happen, அதாவது அது நடந்திருக்கு, happened-ஆன ஒரு விஷயம், அதாவது happened-ஆனது நடந்திருக்கு. ஸோ அதுதான். ஸோ இந்த டைம்ல தான் டு ப்ரெசென்ட், ஷோ குவாலிட்டி, டு ஷோ ஸ்டேட் அண்ட் ஹேப்பன், அந்த டைம்ல தான் நம்ம பீங்கிற இந்த ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்குள்ள இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னது. டூனா லெட்ஸ் டூ இட், நம்ம இதை பண்ணலாம். பி, இப்போ பீனா இருக்கு, இருக்கலாம், இருந்திருக்கு, அதாவது இந்த வேர்டை வந்து இப்போ நான் சொல்றேன், நான் சந்தோஷமா இருக்கேன். ஸோ நான் இதே வந்து நான் இங்கிலீஷ்ல எழுத இல்லை, நான் எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன். ஸோ I be happy எழுத முடியுமா, இல்ல. I am happy இல்லைன்னா I was happy. ப்ரெசென்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா I am happy, இதே பாஸ்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா I was happy. ஸோ அக்கார்டிங் டு தி யூசேஜ் ஆஃப் தி வேர்ட், அதாவது இருக்குங்கிற இந்த வேர்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கு அக்கார்டிங்லி நம்ம இந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணோம். அதாவது சிங்குலர், ப்ளூரல் அண்ட் யோர் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட். ஸோ அதுதான் இங்கேயும் மென்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ள குவாலிட்டி காட்டுறதுக்கு, அப்போ தான் நீங்கள் வந்து பீங்கிற இந்த ஹெல்பிங் வேர்ப்குள்ள இதெல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. தென்
இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா have, has and had. இதுவும் வந்து உங்களோட ஹெல்பிங் வேர்ப் தான். have, has and had நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பொசிஷன் காட்டுறதுக்கு. அதாவது இப்போ ரைட் உங்களோட ரைட்ஸ், உங்களோட ஓனர்ஷிப், அகைன் நம்ம சொல்லலாம் உங்களோட ஓனர்ஷிப் காட்டுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஐ ஹாவ் அ பைக், நான் சொல்கிறேன் இந்த பைக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, நாங்கள் ஓனர்ஷிப் காட்டுறாங்க, ஒரு பொசிஷன் காட்டுறேன். ஸோ அதுதான் உங்களோட have, has and had. அதாவது பொசிஷன் காட்டப்பில்லை, ஒரு ஓனர்ஷிப் காட்டப்பில்லை, நீங்கள் வந்து have, has and had யூஸ் பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, ஐ ஹாவ் அ பைக், எனக்கிட்ட ஒரு பைக் இருக்கு, ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் தி பைக். ஸோ நம்ம இங்கே வந்து ஹாவ்னு யூஸ் பண்ணிக்கோம். செகண்ட் பாருங்க, அனிதா ஹேட் அ டாக், அவகிட்ட ஒரு டாக் இருந்துச்சு. அனிதா ஹேட் அ டாக், ஷி வாஸ் தி ஓனர் ஆஃப் தி டாக். அனிதா தான் அந்த டாகோட ஓனர், அவகிட்ட அந்த டாக் இருந்துச்சு, இட் இஸ் அ பொசிஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ஹேட்னு யூஸ் பண்ணிக்கோம். ஷி ஹாஸ் அ வயலின், அவகிட்ட ஒரு வயலின் இருக்குது, அவகிட்ட ஒரு வயலின் இருக்கு. ஸோ ஹேஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதாவது ஹேவ், ஹேட் அண்ட் ஹேஸ்னா என்னதுன்னு. ஸோ ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேட் நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஹேவ்ங்கிற இந்த வேர்ட், ஹேவ்ங்கிற இந்த வேர்ட், அதாவது இந்த ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம ப்ரெசென்ட்ல, அதாவது ப்ரெசென்ட்டை பற்றி பேசப்பையில நம்ம ஹேவ்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுவே பாஸ்ட்டை பற்றி பேசப்பையில, அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம பேசப்பையில நம்ம வந்து ஹேட் இல்லைன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்க ஹேடை வந்து ஐ கூட யூஸ் பண்ணலாம். ஹேடை வந்து ஐ கூட யூஸ் பண்ணலாம், பட் ஹேஸ் யூஸ் பண்ண முடியாது. ஐ ஹேஸ் அ வயலின் அப்படி சொல்ல முடியாது. பட் நான் சொல்லிக்கலாம், ஐ ஹேட் அ வயலின், ஐ ஹேட் அ பியானோ, ஐ ஹேட் அ புக் விச் வாஸ் ரிட்டன் பை மேபி whatever author he is. ஸோ ஐ ஹேட், அதாவது ஐ இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம் டு ஷோ பொசிஷன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு. ஹேவ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட்ல நீங்கள் பேசப்பையில் வந்து நீங்கள் ஹேவன் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதுவே பாஸ்ட்ல பேசப்பையில் நீங்கள் ஹேட் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணுவீங்க. நாட் நெசசரி நீங்கள் ஹேட் இருந்துச்சு நாங்கள் ஐன்னு வரணும். மேபி அது ஒரு பர்சனோட நோட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு நானும் கூட நோட் பண்ணலாம். நீங்கள் பாருங்க, அனிதா ஹேட் அ டாக், ஷீ ஹேட் அ டாக், பேபி ப்ரொனவுனா இருக்கலாம், ஐ ஹேட் அ டாக். ஸோ எப்படி வேணாலுமே போகலாம். பட் நீங்கள் வந்து ஹேடுக்கு முன்னாடி வந்து ஐ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் ஹேவுக்கு முன்னாடி நீங்கள் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஐ ஹாவ் அ பைக், ஷீ ஹாவ் அ பைக், ஷீ ஹேஸ் அ பைக். ஸோ அக்கார்டிங்லி நீங்கள் யூஸ் பண்ணணும், லைக் எப்படி எப்போ போகுதுன்னு. ஸோ ஹேவுக்கு முன்னாடியும் நீங்கள் ஐ யூஸ் பண்ணலாம், அண்ட் ஹேடுக்கு முன்னாடியும் நீங்கள் ஐ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரொனவுனை யூஸ் பண்ணிக்கலாம். தட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் அக்கார்டிங் டு தி சென்டென்ஸ். பட் ஹேஸுக்கு முன்னாடி எப்போவுமே ஐ வராது. I hope you got this. And have again சொல்ற presentல வரும், and had and has வந்து உங்களோட pastல வரும். So I hope உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னா, அதாவது helping verbsனா என்னதுன்னு. Helping verbs in simple, that means which gives more importance. அதாவது இப்போ ஒரு sentenceல வந்து மெயினான verb இல்லை. இப்போ நான் as I said, a sentence is made up of a subject, verb and an object. ஆனால் இப்போ அந்த சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணப்பில்ல அங்கே எந்த ஒரு ஆக்ஷன் வேர்டுமே யூஸ் ஆகலை. பட் as I said, your verb is a heart. இப்போ நம்ம ஹியூமன் பாடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஹார்ட் இல்லைன்னா நீங்கள் இறந்தே போயிருவீங்க. So same வந்து your verb is your heart. So without a verb you can't form a sentence. And அந்த சென்டென்ஸில் நீங்கள் எந்த விதமான ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா எனர்ஜியுமே யூஸ் பண்ணலன்னா நீங்கள் எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவீங்க? ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஜென்ரலி நம்ம ஹெல்பிங் வேர்பை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டு ஸ்டேட் தி condition. As I said in the verb, நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்துருப்போம், verb is an action word or it shows the state of being. என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு அது காட்டுங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வரும், அதாவது என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாம் வரும்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹெல்பிங் வேர்பில் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதாவது டூ, and then அதில் வந்து be, and then has, have and had. இந்த 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். இந்த 3 ஃபார்ம்ஸுமே உங்களுக்கு எதில் வரும்னா ஆக்சிலரி வேர்ப்ஸில் வரும். அதாவது ஹெல்பிங் வேர்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸில் இருக்குது. இது வந்து நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு கவர் பண்ண வந்துட்டேன். பட் ஹெல்பிங் வேர்ப்ஸே வந்து உங்களுக்கு 2 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் யோர் ஆக்சிலரி வேர்ப் அண்ட் செகண்ட் இஸ் யோர் மாடல் வேர்ப்ஸ். இந்த மாடல் வேர்ப்ஸ் நீங்கள் மாடல் ஆக்சிலரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் 2 கேட்டகரிஸில் டிவைட் ஆயிருக்கு. யோர் ஹெல்பிங் வேர்ப் 2 parts இருக்கு. 1 and this is your second. அதாவது first வந்து உங்களோட auxiliary verb and auxiliary verb தான் first நம்ம பார்த்தோம். அதாவது do, be, has, have and had. And be ல நம்ம என்னதெல்லாம் பார்த்தோம், is, am, are, was, were. So these was the type. நான் இது வந்து அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹெல்பிங் வேர்ப்ல பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் அதில் வந்து 2 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் இஸ் your auxiliary verb which we have already studied, that is you, be.
have, has and had. And second பார்த்தீங்கன்னா உங்களோட modal verbs, அதாவது modal auxiliary ன்னு கூட நீங்க சொல்லலாம். So modal auxiliary னா என்னன்னு பார்க்கலாம். Modal auxiliary is a verb which shows necessity, capability, willingness, possibility, request, etc. அதாவது அது வந்து உங்க சென்டென்ஸை வந்து இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க, before exactly going to the examples, இங்க பாருங்க cannot be used alone. அதாவது இந்த verb வந்து நம்ம தனியா யூஸ் பண்ண முடியாது. எந்த verb உங்களோட modal verbs வந்து, அதாவது உங்களோட modal auxiliaries வந்து உங்களால தனியா யூஸ் பண்ண முடியாது. what does that mean? தனியா யூஸ் பண்ண முடியாதுன்னா என்னன்னா, அது கூட உங்களுக்குள்ள main verb வேணும். அதாவது helping verb வந்து நீங்க எப்படி இருந்துச்சு, without a main verb you can use the helping verb and you can form a sentence, a complete sentence. but modal auxiliary verbs நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த verb கூட உங்களுக்கு main verb வேணும். main verb இல்லாம நீங்க வெறும் modal auxiliary verb mention பண்ணி ஒரு sentence பண்ணீங்கன்னா இல்ல நோட் பண்ணி ஒரு sentence பண்ணீங்கன்னா complete sentence ஆகாது. you can't do it. so helping verb, அதாவது auxiliary verb கூட நீங்க வந்து இண்டிவிஜுவலா எழுதிட்டு அந்த verb வந்து நீங்க ஒரு complete sentence frame பண்ணலாம். but modal verbsல வந்து அப்படி இல்லை. you need a main verb to be followed after the modal verbs. அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, needs to be followed by another verb, that is your main verb. இங்க பாருங்க cannot be used alone. what does that mean? it cannot be used alone, but it should be followed by another verb. அதாவது இன்னொரு verb கூட அது ஃபாலோ ஆகும். then அது எதுக்காக யூஸ் பண்ணு, add extra meaning to the sentences. ஒரு சென்டென்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவான ஒரு அடிஷ்னலான, இப்போ எப்படி சொல்லுவோம், அடிஷ்னலா நம்ம வந்து இப்போ சப்போஸ் நம்ம பிரியாணி பண்றோம்னா அதுல வந்து கலர் பவுடர் பண்றோம், எதுக்காக, அது எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்றோம், அடிஷ்னல் சம்திங் we are using it additional. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே modal verbs நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், to add extra meaning, additional meaning to the sentence. ஸோ அதுதான் உங்களோட modal verbs. and modal verbs வந்து உங்களுக்கு என்ன ரோலை ப்ளே பண்ணுதுன்னா, நெசசிட்டி காட்டும், அதாவது ரிக்குவயர்மெண்ட், அந்த நெசசிட்டி என்னன்னு கேட்டும், கெப்பாபிலிட்டி காட்டும், என்ன கெப்பாபிலிட்டியில் இருக்கு, அதாவது என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லிங்னஸ், நீங்கள் அதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களா இல்லையான்னு, இல்லைன்னா உங்களோட பாசிபிலிட்டி, சான்சஸ், உங்களோட என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன சான்சஸ் இருக்குதுன்னு காட்டும். ரிக்வெஸ்ட், நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ அந்த ரிக்வெஸ்ட், ஸோ இதெல்லாம் தான் உங்களோட மாடல் வேர்ப்ஸில் வரும். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன வேர்டெல்லாம் உங்களோட மாடல் வேர்ப்ஸ் அண்ட் இது வந்து எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த டெஃபினேஷன் புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இதில் என்னென்ன வேர்ட்ஸ், அதாவது மாடல் வேர்ப்ஸில் என்ன வேர்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். கேன், could, may, might, will, must, would, should. So இதுதான் உங்களோட modal verbs. So these are your modal verbs. So இந்த verbs தான் நம்ம வந்து modal verbs னு சொல்றோம். இந்த words வந்து உங்களுக்கு request காட்டும், possibilities காட்டும், chances காட்டும், capabilities காட்டும், necessity காட்டும். So இதெல்லாமே வந்து தான் இந்த words தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். and these are modal verbs, these are not the main verb. and modal verbs நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா main verb வேணும். main verb இல்லாம உங்களால அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். I can play football. இங்க நான் என்ன சொல்றேன், என்னோட பாசிபிலிட்டி, நான் இங்க சொல்றேன் என்னால ஃபுட்பால் விளையாட முடியும்னு, பட் ஐ 100% ஷூர் என்னால ஃபுட்பால் விளையாட முடியும். ஆனா இங்க பாருங்க, இந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணிட்ட உடனே, இந்த மாடல் வேர்ப், அதாவது இந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்றோனே நான் இங்க வந்து மெயின் வேர்பை யூஸ் பண்ணிக்கேன், அதாவது ஆக்ஷன் வேர்ட் யோர் பிளே. ஸோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், மாடல் வேர்ப்க்கு அப்புறம் உங்களோட பிளேங்கிற இந்த மெயின் வேர்பை நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். can, என்னால முடியும், I have that right, I can play, என்னால முடியும். ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, may I go, நான் போகலாமா, may I go. again your may comes under modal auxiliary. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். may I go, go பாருங்க உங்களோட ஆக்ஷன் வேர்ட். you should not do this, நீ இப்படி பண்ணிக்க கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது, சாரி நீ இது வந்து இதை பண்ணக்கூடாது. you should not do this. do again is your verb, but that comes under your auxiliary verb. alright, இப்போ பாருங்க next example. would you please pass the book. நான் இங்க என்ன பண்றேன், நான் உங்ககிட்ட சொல்றேன் please pass the book to me, அதாவது would you please pass the book, நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க எனக்கு அந்த புக்கை பாஸ் பண்றீங்களான்னு. ஸோ இங்கே நான் வந்து கேட்குறேன், உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். ஸோ அதுதான் இங்க would. அடுத்தது பார்த்தீங்கன்னா she will be the topper this year, அதாவது எனக்கு தெரியும் அவள் தான் இந்த வருஷம் டாப்பர்னு, அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா she will be the topper this year. நான் சொல்றேன் அவள் தான் இந்த வருஷத்தோட டாப்பர். நான் ஃபியூச்சர்ல பற்றி பேசிட்டு இருக்கேன், ஃபியூச்சரை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஜென்ரலாக நீங்கள் வில்லுங்கிற இந்த வேர்டை எப்போ யூஸ் பண்ணுவீங்க, இந்த ஆக்சிலரி வேர்பை எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா
ஃபியூச்சர் பற்றி பேசல நீங்கள் வந்து வில்லுங்கிற இந்த வேர்டு அதாவது இந்த ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஷி வில் பி தி டாப்பர் திஸ் இயர். அவள் தான் இந்த வருஷத்தோட டாப்பர். இன்னும் லிஸ்ட் வரல, அவள் தான் டாப்பர்னு கன்ஃபார்ம் ஆகல, பட் நான் சொல்கிறேன் ஷி வில் பி தி டாப்பர் திஸ் இயர். ஸோ அதனால தான் நம்ம வில்லன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, யூ வுட் ஹேவ் டன் இட் பெட்டர். சாரி, நான் இங்கே டன் வந்து வந்துட்டு நான் தான் மேலே இப்படி ஆட் பண்ணிக்கேன். யூ வுட் ஹேவ் டன் இட் பெட்டர். நான் இங்கே என்ன சொல்கிறேன், நீ வந்து இதோட இன்னும் நல்லா பண்ணிக்கலாம், இதோட பெஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ யூ வுட் ஹேவ் டன் பெட்டர். So, this is the model auxiliary verbs. That means it is adding extra to the sentence. That is extra meaning to the sentence. That is why I said that you can simple plain color powder additional add that is extra attractive. So, that is why model auxiliary verbs use request possibilities ability capability in the verbs use and in the verbs எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த சென்டென்ஸை பத்தி ஏதாவது இன்னும் அடிஷனலா சொல்லவே இல்லை. அண்ட் இந்த வேர்ப் வந்து எப்பவுமே உங்களோட மெயின் வேர்ப், அதாவது இன்னொரு ஒரு வேர்ப் கூட ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ நான் சொன்ன மெயின் வேர்ப் கூட, பட் சம்டைம்ஸ் அது வந்து உங்களோட நார்மல் ஆக்சிலரி வேர்பா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, யூ ஷுட் நாட் டூ திஸ். அகைன் டூ இஸ் நாட் யுவர் மெயின் வேர்ப், பட் இட் இஸ் அ ஹெல்பிங் வேர்ப் which comes under your auxiliary verb. So it should be followed by another verb. அதாவது அந்த verb model auxiliary verb வந்து உங்களோட இன்னொரு ஒரு verb கூட ஃபாலோ பண்ணணும். வெறும் model auxiliary verb உங்களால யூஸ் பண்ண முடியாது. So I hope you got this. So உங்களுக்கு helping verbsல நான் மறுபடியும் சொல்றேன். helping verbsல again two categories. One is your auxiliary verb. இதுதான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். do, be, is, am, are, was, were, had, have and has. Then helping verb kulla second type enadhu modal verbs or your auxiliary model auxiliary verbs. So இது என்னது உங்களோட necessity, capability, willingness, possibility, request etc. இதெல்லாம் உங்களுக்கு காட்டும். இல்லனா நீங்க ஒருத்தங்களுக்கு ஆர்டர் பண்றீங்கனா கூட அது கூட காட்டும். இப்போ நீங்க ஒருத்தங்களுக்கு ஆர்டர் பண்றீங்க, இப்போ வந்து கோர்ட்ல சொல்றாங்க ஆர்டர் பண்ணுவோம் நம்ம ஒருத்தங்களுக்கு. சோ அந்த ஆர்டர் கூட உங்களோட மாடல் ஆக்சிலரி வெர்ப்ல தான் வரும். So I hope உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஓட புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வேர்ட்ஸ், இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் எல்லாம் எப்போ எக்ஸாக்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். So இப்போ வாங்க மாடல் ஆக்சிலரிஸ் இந்த verb, அதாவது மாடல் ஆக்சிலரி verbs இல்ல மாடல் verbs நம்ம எந்தெந்த டைம்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. ஸோ இங்கே பாருங்க, நான் எல்லா மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸும் யூஸ் பண்ணிக்கேன். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கேனுங்கிறது வந்து உங்களோட மாடல் ஆக்சிலரி வேர்ப் as I stated out over there. ஸோ இப்போ பாருங்க, கேனை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா ரெண்டு ரிக்வயர்மெண்ட்ஸ்ல, ரெண்டு கண்டிஷன்ல. ஃபர்ஸ்ட் வந்து எபிலிட்டி காட்டப்பையில அண்ட் ரெண்டாவது பெர்மிஷன் கேட்கல. ஃபர்ஸ்ட் வந்து எபிலிட்டி, நீங்க எபிலிட்டி காட்டுறீங்கன்னா அந்த டைம்ல வந்து நீங்க வந்து கேனுங்கிற இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து பெர்மிஷன் கேட்கப்பையில கூட கேன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஐ கேன் பிளே பேட்மிண்டன். நான் என்னோட எபிலிட்டியை காட்டுறேன், என்னால பேட்மிண்டன் விளையாட முடியும். ஐ எம் ஷோயிங் தட் I am என்னால எபிலிட்டி, என்கிட்ட இந்த எபிலிட்டி இருக்கு, என்னால விளையாட முடியும். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட், அதாவது எபிலிட்டிக்கான எக்ஸாம்பிள் ஐ கேன் பிளே பேட்மிண்டன். ரெண்டாவது பாருங்க பெர்மிஷன். இப்போ ஒருத்தவங்க பெர்மிஷன் கொடுக்கணும் நம்மளுக்கு, இப்போ நம்ம எந்த விஷயம் பண்ணணும்னாலுமே we need a permission. ஸோ பாருங்க, பெர்மிஷனுக்கு யூ கேன் ஸ்பீக் நவ், ஐ எம் கிவிங் யூ பெர்மிஷன், யூ கேன் ஸ்பீக் நவ். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட், அதாவது பாருங்க எபிலிட்டிக்கு ஐ கேன் பிளே பேட்மிண்டன் and permission to you can speak now. So in the rendu time in the rendu condition that is for ability and permission you can use in modal verb can. I hope உங்களுக்கு can எப்போ யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கும். அதாவது ability காட்டப்பையில உங்ககிட்ட அந்த ability இருக்குது, உங்களால முடியும், உங்ககிட்ட அந்த ability இருக்குன்னு காட்டப்பையில. அண்ட் ரெண்டாவது permission டைம்ல நீங்க can என்ற இந்த மாடல் verb யூஸ் பண்ணலாம். செகண்ட் பாருங்க, செகண்ட் மாடல் verb வந்து could, could. couldங்கிற இந்த மாடல் verb நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு கண்டிஷன்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டி, தட் இஸ் தேர் ஆர் சான்சஸ், பாசிபிலிட்டி இருக்குது, சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கல. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம வந்து மாடல் ஆக்சிலரி couldங்கிறது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். There could be a thunderstorm this evening. அதாவது பாசிபிலிட்டி இருக்கு, சான்சஸ் இருக்கு thunderstorm நடக்கும், இந்த ஈவினிங்ல thunderstorm வரலாம். ஸோ மேபி thunder இல்ல lightning நடக்கலாம். ஸோ அப்படி கூட நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ சான்சஸ் இருக்கு, there are possibilities that it could happen. அது அப்படி நடக்கலாம்னு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நான் couldன்னு யூஸ் பண்ணுவேன். could அவையும். ஸோ பாசிபிலிட்டி இருக்குது, ஸோ சான்சஸ் ஆர் தேர். ஸோ அந்த டைம்ல நான் couldன்னு யூஸ் பண்ணுறேன். செகண்ட் டைம் எப்போனா ரிக்வெஸ்ட், நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணல, could you please pass me the coffee.
நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து couldங்கிற இந்த வேர்பை யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த மாடல் வேர்ப். ஸோ கேன் எப்போ யூஸ் பண்ணுவோம், எபிலிட்டி அண்ட் பெர்மிஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் could வந்து பாசிபிலிட்டி அண்ட் ரிக்வெஸ்ட்காக. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிபிலிட்டியை ஸ்டேட் பண்ணி there would be a thunderstorm this evening. இந்த ஈவினிங் thunderstorm நடக்கலாம், there is a possibility. அண்ட் செகண்ட் could நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கோ, ரிக்வெஸ்ட்காக, that is you can pass me the coffee. could you pass me the coffee. ஸோ மேங்கிற இந்த மாடல் வேர்ப் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பெர்மிஷன் அண்ட் பாசிபிலிட்டி இந்த ரெண்டு கண்டிஷன் டைம்ல தான் நம்ம மெயின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்வீங்க இங்கேயும் பெர்மிஷன் இருக்குது, இங்கேயும் பெர்மிஷன் இருக்குது, இங்கேயும் பாசிபிலிட்டி அண்ட் இங்கேயும் பாசிபிலிட்டி. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா, நான் ஒரு சென்டென்ஸ் தான் சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் 2 to 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன் ஹூ இஸ் மேக்கிங் தட் சென்டென்ஸ் ஆர் ஹூ இஸ் ஃபார்மிங் தட் சென்டென்ஸ். ஸோ அக்கார்டிங்லி தான் நம்மளோட மாடல் வேர்ப்ஸுமே. ஸோ நம்ம எந்த டைமில் எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோமோ அதுக்கு அக்கார்டிங்லி தான் உங்களோட மாடல் வேர்ப்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, மே வந்து பெர்மிஷன் அண்ட் பாசிபிலிட்டி இந்த ரெண்டு கண்டிஷன்ல தான் யூஸ் ஆகும். ஸோ பெர்மிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மே ஐ கோ நவ், இப்போ நான் போகலாமா, இல்லைன்னா மே ஐ கம் இன். இப்போ நீங்கள் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா டீச்சர் கிட்ட கேட்குறீங்க மே ஐ கம் இன். ஸோ அந்த டைம்ல மே ஐ கோ நவ் இல்லை மே ஐ கம் இன். செகண்ட் பாருங்க, பாசிபிலிட்டி தட் தேர் ஆர் சான்சஸ். அந்த டைம்ல என்ன இருக்குதுன்னா we may visit our aunt's house this weekend. சாரி, இங்கே ஹவுஸ்ன்னு வரும். we may visit our aunt's house this weekend. அதாவது சான்சஸ் இருக்கு, there are possibilities. நாங்க மேபி இந்த வாரத்துல இந்த வீக்கெண்ட்ல வந்து நாங்க வந்து எங்க ஆண்டியோட வீட்டுக்கு போகலாம். ஸோ பாசிபிலிட்டி இருக்கு, சான்சஸ் இல்லை, நான் 100% ஷியோரா இல்லை. ஸோ அந்த டைம்ல நான் வந்து மேங்கிற இந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவேன். ஸோ பாசிபிலிட்டி எப்போ நீங்கள் ஜென்ரலாக சொல்வீங்கன்னா when you are not 100% sure. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் பாசிபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் இப்போதைக்கு நம்ம பார்த்தது வந்து கேன் அண்ட் மேக். ரெண்டாவது பாருங்க மைட். இப்போ மைட் அகேன் இஸ் யோர் பாசிபிலிட்டி, அதாவது சான்சஸ் இருக்குது. ஐம் நாட் 100% ஷுர் பட் தெர் ஆர் சான்சஸ். ஸோ மைட்டுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், தட் இட் இஸ் யூஸ்ட் அண்டர் பாசிபிலிட்டி கண்டிஷன். சென்டென்ஸை பாருங்க, there might be a thunderstorm this evening. Same sentence தான் நான் would-க்கு யூஸ் பண்ண பாசிபிலிட்டிக்கு. there would be a thunderstorm this evening, there might be a thunderstorm this evening. Almost the meaning is the same. ரெண்டுலயுமே நம்ம பாசிபிலிட்டியை தான் மென்ஷன் பண்ணிக்கோம். லைக் there are chances இருக்குது இன்னைக்கு thunderstorm, இன்னைக்கு இல்லை ஈவினிங்ல, இன்னைக்கு ஈவினிங் thunderstorm நடக்கும். பட் ஐம் நாட் ஷுர், நான் 100% ஷுர் இல்லை. ஸோ பார்த்தீங்களா, சென்டென்ஸ் இஸ் த சேம், மீனிங் இஸ் த சேம், பட் பாசிபிலிட்டிங்கிற இந்த ஆப்ஷனுக்காக நான் ரெண்டு வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன் இஸ் குட் அண்ட் ஒன் இஸ் மேட். உங்களோட மீனிங் சேஞ்ச் ஆகல, பட் both differs, both means that it is a possibility, that there are chances, possibility இருக்குதுன்னு. அடுத்த மாடல் ஆக்சிலரி verb என்னன்னு பார்த்தீங்கன்னா will. as I said, will வந்து நீங்க எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி பேச போயில தான் willங்கிற இந்த மாடல் verb-ஐ யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் willங்கிற இந்த மாடல் verb-ஐ நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா டிட்டர்மினேஷனுக்காக, டிட்டர்மைண்டா இருக்கீங்க, டிட்டர்மினேஷனுக்காக மட்டும்தான் நீங்க வந்து willங்கிற இந்த மாடல் verb-ஐ யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, I will come first in the class. நீங்க டிட்டர்மைண்டா இருக்கீங்க, you will, அதாவது உங்ககிட்ட அந்த டிட்டர்மினேஷன் இருக்குது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க இந்த கிளாஸ்லன்னு, இந்த வருஷம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு. இல்லைன்னா I will come first in the class, அதாவது இனிமே தான் நடக்க போகுது, பட் நான் ஷுவரா சொல்றேன், என்கிட்ட அந்த டிட்டர்மினேஷன் இருக்குது, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் கிளாஸ்ல. ஸோ அதனால தான் இங்க வந்து வில்லுன்னு யூஸ் ஆகுது. ஜென்ரலா as I said, will வந்து எப்பவுமே உங்களோட ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சரை பத்தி பேச போயில தான் நீங்க வில்லுங்கிற இந்த மாடல் verb-ஐ யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் verb என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் verb must. மஸ்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஆப்ளிகேஷன் ரீப்ரசென்ட் பண்ற டைம்ல வந்து நம்ம மஸ்ட்ங்கிற இந்த மாடல் verb-ஐ யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஆப்ளிகேஷன்னா என்னது ஜெனரலி ஆப்ளிகேஷன்னா என்னதுன்னா, இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து யாருக்கிட்டையாவது ஆப்ளிகேட் பண்ணிப்போம், அதாவது இப்போ நீ இது பண்ணணும், இல்லை நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்துல ஒரு கான்ட்ராக்டுக்காக நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு பர்சன் வந்து நீங்க ஆப்ளிகேட் பண்றீங்க, அதுதான் உங்களோட ஆப்ளிகேஷன். இன் சிம்பிள் சென்ஸ் என்னதுன்னா, நான் டெஃபினேஷனோடவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆப்ளிகேஷன்னா என்னதுன்னு. டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ ஆப்ளிகேஷன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டெஃபினேஷன். ஸோ இட் இஸ் அ லென்தி டெஃபினேஷன். எனக்கு புரியுது, ரொம்ப பெரிய டெஃபினேஷன். ஸோ ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம் என்னதுன்னு. ஆப்ளிகேஷனுங்கிற இந்த வேர்ட்னா என்னதுன்னா the state of having to do something. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷனில் இருக்கீங்க, இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த டைமில் நீங்கள் அது பண்ணியே ஆகணும். பிகாஸ் இட் இஸ் அ லா. அது வந்து ஏன்னா அது வந்து ஒரு லா, அது வந்து ஒரு ரூல், அது வந்து ஒரு லா. ப்ராமிஸ் ஆர் கான்ட்ராக்ட், இல்லை அது வந்து ஒரு ப்ராமிஸாக இருக்கலாம், இல்லை அது ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லை அது ஒரு டியூட்டியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்கீங்க, அந்த இடத்துல உங்களோட டியூட்டியாக இருக்கலாம். ஆர் பிகாஸ் யூ ஹேவ் ப்ராமிஸ் சம்மன். as I mentioned it out over here, you have promised someone. அதாவது இப்போ நீங்கள் யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க என்கிட்ட, அதனால இது நீ பண்ணியே ஆகணும். நீங்கள் அந்த டைம் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆப்ளிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆப்ளைட் பண்ணுறீங்க அந்த பர்சனை வந்து. ஸோ அந்த டைமில் தான் மஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ளிகேஷன் வேர்ட், மஸ்ட்டுங்கிற இந்த வேர்டு உங்களோட ஆப்ளிகேஷன் ரிப்ரசென்ட் பண்ணுது. அதாவது வந்து இப்போ ஒரு பர்சன் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நான் இது உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு. பட் அந்த டைமில் அவங்க பண்ணலை, இல்லை ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நீ எனக்கு இது பண்ணியே கொடுக்கணும்னு. ஸோ அதுதான். இல்லைன்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் போகிறீங்கன்னா யூ மஸ்ட் பி ஹேவிங் சைனிங் அப்போ கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ஸோ யூ ஹேவ் டு கோ அக்கார்டிங் டு தி கான்ட்ராக்ட். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த வேர்டு ஆப்ளிகேஷனுக்காக நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் யூ ஹேவ் அன் ஆப்ளிகேஷன் ஓவர் தேர், பிகாஸ் நீங்கள் டியூட்டி பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ யூ ஹேவ் டு கோ அக்கார்டிங் டு தி கான்ட்ராக்ட். யூ மஸ்ட் டூ திஸ். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் போய் இல்லை நான் இப்படி பண்ண மாட்டேன், இதுதான் உங்களோட டியூட்டி, பட் இதை நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ யூ மஸ்ட் டூ இட் பிகாஸ் யூ ஹேவ் சைன்ட் அப் தி கான்ட்ராக்ட். உங்கள்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதுதான் உங்களோட ஆப்ளிகேஷன். அதாவது உங்களோட கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ராமிஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இல்லை உங்களோட டியூட்டியாக இருக்கட்டும், ஆர் இட் மஸ்ட் பி அ லா. So that state of doing something, the state of doing something because of the law, rules, duty or contract, or because you have done, or if you have given a promise to a person, அந்த டைமில் நீங்கள் அது பண்ணுறீங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் டு டூ சம்திங். அதாவது அந்த டைமில் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், பிகாஸ் ஆஃப் லா, பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ், பிகாஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், பிகாஸ் ஆஃப் தி ப்ராமிசஸ். ஸோ அந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதுனால இல்லை கான்ட்ராக்ட் பண்ணதுனால என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஆப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ளிகேஷனுக்காக, இந்த ஆப்ளிகேஷனுக்காக நம்ம மஸ்ட்டுங்கிற இந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ ஆப்ளிகேஷன்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ மஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது, அண்ட் தேட் இஸ் யோர் ஆப்ளிகேஷன். ஸோ ஆப்ளிகேஷன் as I said, one must obeys one's elder. அதாவது இப்போ மூத்தவங்க பேச்சு நம்ம கேட்கணும். இட் இஸ் அ ரூல், இட் இஸ் அ லா. இப்போ பாருங்க ஜென்ரலாகவே இப்போ எங்கள் வீட்டில் வந்து இப்போ எனக்கு அப்புறம் லைக் இல்லைன்னா இப்போ நான் தான் சின்ன பொண்ணுன்னா எங்களோட அண்ணன் இல்லைன்னா என்னோட தம்பி இல்லைன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் அப்பா எங்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா ஐ மஸ்ட் ஃபாலோ தியர் ரூல்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணணும், பிகாஸ் தட்ஸ் அ லா. ஓகே, ஸோ that's a natural law. ஸோ இப்போ நம்மளோட அம்மா அப்பா சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ that is a natural law. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ for that reason we use must. I hope இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. One must obeys one elder. நான் உங்களோட யங்கர் சொல்லலை, உங்களோட சின்னவங்கள சொல்லலை, நான் உங்களோட எல்டரை சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் மூத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதுதான் உங்களோட நேச்சுரல் லா. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் மாடல் வேர்பை பார்க்கலாம். அதுதான் உங்களோட could. ஸோ would, sorry, that is your would. ஸோ வுட்டுங்கிற இந்த மாடல் வேர்பை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரிக்வெஸ்ட் அண்ட் பாஸ்ட் ஹேபிட். அதாவது ரிக்வெஸ்ட், நீங்கள் யார்கிட்ட இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து வுட்டுங்கிற இந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணலாம். இல்லை செகண்ட் கண்டிஷன் என்னென்னா உங்களோட பாஸ்ட் ஹேபிட், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஹேபிட், பாஸ்ட்னாலே முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ பாஸ்ட் ஹேபிட்டை பற்றி நீங்கள் பேச போயில நீங்கள் வந்து வுட்டுன்னு யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண போயில நீங்கள் குட்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் கூட பார்க்கலாம். வுட் யூ turn the volume down please. நான் இங்கே என்ன பண்ணுறேன், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் வால்யூமை லோ பண்ணுங்க, அதாவது கம்மி பண்ணுங்கன்னு. ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் உங்ககிட்ட, would you turn the volume down please, வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸுங்கிற இந்த வேர்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ இது வந்து உங்களோட ரிக்வெஸ்ட்கான எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் ஹேபிட். இப்போ பாருங்க, we would sit by the beach and watch the sunset. watch this sunset. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து பீச் கிட்ட உட்காந்துட்டு நம்ம சன்செட்டை பார்க்கலாம். we would sit
by the beach கிட்ட உட்காந்துட்டு நம்ம சன்செட்டை பார்க்கலாம்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் your past habit. அடுத்தது பாருங்க should. your last model verb is your should. ஸோ shouldங்கிற இந்த வேர்டு இந்த மாடல் வேர்பை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா அட்வைஸ் பண்ண பேர் யாருக்காவது அட்வைஸ் பண்ண பேர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் you should brush your teeth twice a day. ஸோ இது வந்து நார்மல் அட்வைஸ் எல்லாருமே சொல்கிறது தான். தூங்குறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 2 தடவை ப்ரஷ் பண்ணணும். தட் இஸ் மார்னிங் ஆஃப்டர் யூ கெட் அப் அண்ட் நைட் பிஃபோர் யூ ஸ்லீப். ஸோ 2 times நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அன் அட்வைஸ். ஸோ அப்போ தான் நம்ம ஷுட்டுங்கிற இந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு மாடல் வேர்ப்ஸ்னால் என்னது அண்ட் இதை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், அதாவது எந்த கண்டிஷனில் நம்ம எந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவோம்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்கலாம் சேமாக மறுபடியும் பாசிபிலிட்டி வருது, மறுபடியும் நீங்கள் வந்து பெர்மிஷன் சொல்கிறீங்க. அந்த டைமில் நம்ம எந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணோம்னா யூ கேன் யூஸ் எனி அக்கார்டிங் டு தி சென்டென்ஸ் விச் யூ ஆர் ஃபார்மிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாசிபிலிட்டிக்கு வந்து 2 யூஸ் பண்ணுவோம். ஒன் வந்து would and செகண்ட் வந்து might. and ரெண்டுக்குமே பார்த்தா the sentence is the same, the meaning is the same, but both means your would and your might means possibility. So according to the sentence நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சேம் தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு மாடல் ஆக்சிலரிஸ் கிளியராக புரிஞ்சுக்கும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அண்ட் எந்த கண்டிஷனில் எந்த மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணுவோம்னு. ஸோ த ஒன்லி திங் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் திஸ் மாடல் வேர்ப்ஸ் அண்ட் இதை வந்து நம்ம எந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுவோம்னு. That's all. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம்னா வேர்ப்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அண்ட் வேர்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் தட் இஸ் யுவர் ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். மெயின் வேர்ப்குள்ளே இன்னும் நம்ம வரல. பட் இன்னைக்குள்ள டாப்பிக்கில் வந்து நம்ம verb, what is verb, its definition பார்த்துருக்கோம். தென் செகண்ட் என்னதுன்னா ஹெல்பிங் verb. ஸோ மாடல் மெயின் வேர்ப்லேயே வந்து உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் யோர் ஹெல்பிங் verb அண்ட் ஒன் இஸ் யோர் மெயின் verb. ஸோ ஹெல்பிங் verb பார்த்துருக்கோம். ஹெல்பிங் வேர்பில் 2 டைப் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இஸ் யோர் auxiliary verb அண்ட் செகண்ட் இஸ் யோர் model verbs or your model auxiliaries. So I hope உங்களுக்கு இன்னைக்குள்ள டாபிக் புரிஞ்சுக்கும். இப்போ வாங்க நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை கவர் பண்ணலாம். பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் சால்வ் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க ஆஸ் அ ஹோம்ஒர்க். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் டீட்டெயில்டாக என்னதுன்னு. நீங்கள் இதை ஹோம்ஒர்க்கில் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கீழே கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டேஷ் ஐ பிளே வித் யுவர் டீம் டுடே. ஸோ இங்கே நான் என்ன கேட்டுக்கிறேன், டேஷ். இங்கே வந்து நான் ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ண போகிறேன். டேஷ் play with your team today. So நான் இங்க என்ன பண்றேன், dash play with your team today. So இங்க என்ன model auxiliary verb வரும். first இது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க. I play with your team today. So இதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஐ கேன் ப்ளே வித் யோர் டீம் டுடே அண்ட் லாஸ்ட்டில் வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரிக்வெஸ்டாக இதை ரீப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ளது வந்து ரிக்வெஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட்டுக்கு நம்ம என்ன மாடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணுவோமோ அதுதான் இங்கே வரும். செகண்ட் பாருங்க, வி டேஷ் கீப் ஆர் நெய்பர்ஹுட் க்ளீன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வி டேஷ் கீப் ஆர் நெய்பர்ஹுட் க்ளீன். ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும்னு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடல் ஆக்சிலரியை ஃபில் பண்ணலாம். ஸோ வி டேஷ் கீப் ஆர் நெய்பர்ஹுட் க்ளீன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து நம்ம வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, இது வந்து உங்களோட ஆப்ளிகேஷனில் இருக்குது. And obligation na என்னது, as I said, it is a law, it is a rule, it is a duty, it is a contract, or it may be a responsibility of an individuality or of a group of a person. So அதுதான் உங்களோட obligation. So obligation க்கு என்ன model auxiliary verb யூஸ் ஆகுமோ அதுதான் நீங்க இங்க fill பண்ண போறீங்க. அடுத்து பாருங்க, you dash eat a lot of vegetables and fruits. So இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சென்டென்ஸ்க்கு நான் உங்களுக்கு என்ன கண்டிஷனை நீங்க யூஸ் பண்ணணும்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். So you dash a lot of vegetables and fruit. So இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து இங்கே உங்களுக்கு அட்வைஸும் கொடுக்குறேன். ஸோ அட்வைஸ்க்கு என்ன நீங்கள் மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாடல் வேர்பை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, I dash win the drawing contest this time. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், I dash win the drawing contest this time. ஸோ இங்கே என்ன நான் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க drawing contest this time நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்லேயே கிளியராக இருக்குது, திஸ் டைம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த டைம். ஸோ இது வந்து உங்களோட ஃபியூச்சரை ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபியூச்சரை ரிப்ரசென்ட் பண்ண நீங்கள் என்ன மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவீங்களோ அது இங்கே ஃபில் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன். நீங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கீங்க அந்த விஷயத்தில். ஸோ அதனால இங்கே எந்த வேர்ப் யூஸ் வருமோ அக்கார்டிங்லி நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுங்க. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
dash you mind passing me the salt. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த சால்ட்டை பாஸ் பண்ணுங்க. நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்குறேன், அந்த டைமில் நம்மளுக்கு இது புரிஞ்சுட்டு லைக் நான் அதை வந்து ரிக்வெஸ்ட்டாக ஒருத்தவங்க கிட்ட கேட்குறேன். ஸோ அதனால இங்கே ரிக்வெஸ்ட்டுங்கிற இந்த கண்டிஷன் யூஸ் ஆகும். ஸோ அக்கார்டிங்லி எந்த மாடல் ஒர்க் ஃபில் ஆகும்னு நீங்கள் ஃபில் பண்ணி கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், டேஷ் ஐ லீவ் பை 8 to 9. ஸோ இன்னைக்கு நான் வந்து 8 to 9, அதாவது 8 மணிக்கு கிளம்பலாமா. ஸோ இது வந்து என்னது, இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் I leave by 8 to 9. நான் வந்து 8 o'clock கிளம்புறேன். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் கேட்க போயில உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கும். இதுக்கு இன்னொன்று ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அது உங்களோட பெர்மிஷன். ஸோ பெர்மிஷனுக்கு நீங்கள் என்ன மாடல் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்களோ அக்கார்டிங்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் வேர்ப் பெர்மிஷனுக்கு ரெக்வெஸ்ட் இருக்குது, பட் அக்கார்டிங்லி எந்த வேர்ப் சூட்டபிள் ஆகுதோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, டேஷ் ஐ கோ டு தி வாஷ்ரூம். dash I go to the washroom. I go to the washroom நான் சொல்லிருக்கலாம், பட் இங்கே நான் ஒரு மாடல் verb யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எந்த கண்டிஷனில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னா, பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பெர்மிஷனுக்கு நீங்கள் அக்கார்டிங்லி இது பெர்மிஷன் தான். ஸோ அக்கார்டிங்லி நீங்கள் எந்த வேர்பை யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து இங்கே ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, வி டேஷ் விசிட் தாஜ்மஹால் திஸ் இயர். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நான் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற கண்டிஷன் வந்து பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டிங்கிறது கொடுத்துருக்கேன். பாசிபிலிட்டிங்கிற இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அக்கார்டிங்லி நீங்கள் எந்த வேர்ப் சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் வந்து உங்களோட 2 வேர்ப் தான் இருக்குது, ஐ மீன் 2 ஃபிலிப்ஸ் தான் இருக்குது, அதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, யூ டேஷ் ஆஸ்க் யோர் மதர் டு லெட் யூ கம் வித் அஸ். ஆஸ்க் யோர் மதர்னா கேளுன்னு அர்த்தம். ஸோ கேளுனால ஜென்ரலாக வந்து உங்களோட பெர்மிஷன் வருது. ஸோ இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு வந்து பெர்மிஷன். ஸோ பெர்மிஷனுக்கு அக்கார்டிங்லி எந்த மாடல் வேர்ப் வருமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஐ டேஷ் டேக் மை பிரதர் டு தி பார்க் எவ்ரி ஈவினிங். லைக் என்ன இருக்குன்னா, டேக் மை பிரதர் டு தி பார்க் எவ்ரி ஈவினிங், அதாவது அது ஒரு ஹேபிட்டாகவே இருந்திருக்கு எல்லா ஈவினிங்கும் நீங்கள் போகிறதுக்கு. ஸோ இட் இஸ் சம்திங் விச் இஸ் ரீப்ரசென்டிங் யர் பாஸ்ட் ஹேபிட். ஸோ பாஸ்ட் ஹேபிட்ல வர்றது வந்து ஒரே ஒரு மாடல் வேர்ப் தான். அண்ட் அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் கிளியராக. நம்ம பாஸ்ட் ஹேபிட்டுக்கு எந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணி போகணும், ஸோ அதை தான் இங்கே ஃபில் பண்ண போறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் எந்தெந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ சூட்டபிளான வேர்பை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க அண்ட் ஆன்சர்ஸை வந்து கீழே கமெண்ட்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்குள்ள கிளாஸ் புரிஞ்சுக்கும்னு. அதாவது இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் வாட் இஸ் a verb? Verb is an action word or state of being or a state of being. And then verbல வந்து நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இஸ் your helping verb and second is your main verb. மெயின் வேர்ப்குள்ள இன்னும் நம்ம போல நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் மட்டும் தான் கவர் பண்ணிருக்கோம். ஸோ ஹெல்பிங் வேர்ப் வந்து 2 கேட்டகரியில டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் your auxiliary verb. அதுல வந்து என்ன வந்துச்சு, do, be. Bல என்ன வந்துச்சு, is, am, are, was, were வந்திருக்கு. And then has, have and had அதை பார்த்துட்டோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் 2வது டைப் வந்து உங்களோட மாடல் வேர்ப் இல்லைன்னா மாடல் ஆக்சிலரி, அதை கவர் பண்ணோம். அண்ட் அதில் வர்ற என்னென்ன மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் வரும், அதை நம்ம என்ன கண்டிஷனில் யூஸ் பண்ணுவோம் அதையும் கவர் பண்ணோம் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இதுக்குள்ள கண்டிஷன்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ட்ராப் த ஆன்சர் இன் தி கமெண்ட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்க. இது சால்வ் பண்ண போயில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் சொல்லுவீங்க பாசிபிலிட்டி 2 டைம் வந்திருக்கு, ஸோ நான் எந்த மாடல் வேர்பை எதுக்கு யூஸ் பண்ணேன், அதே மாதிரி டவுட் இல்லை பெர்மிஷனில் உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் ஸ்டக்அப் ஆகிட்டிங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ட்ராப் டவுன் யோர் டவுட்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ஹெல்பிங் வேர்ப், அதாவது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்பிங் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், அதாவது எந்த கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுவோங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கோட லெக்சரை இதோட வைண்ட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.